ரிஹர்சல் போயிட்டு வரும்போது என்கிட்ட அவன் கேட்டான், அம்மா எப்படியாவது நான் வின் பண்ணிடுவேனாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திவினேஷ் ஓகே அவன் ரொம்ப இதுவா இருக்கான், வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கான், அந்த மைண்ட் செட் அவனுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கல திவினேஷ். உன்னை எப்படியாவது இப்ப 2வது 3வது வருவ நீ கண்டிப்பா எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லா பசங்களும் நல்லா தான் பாடுறாங்க, யாரும் குறை சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, எல்லாருமே நல்லா பாடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் யாருக்கு வேணாலும் போலாம், அது நம்மளுக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நான் வச்சுக்கல. திவினேஷ்க்கு அதான் சொல்லி அனுப்பிச்சேன். 2nd 3rd வந்தா கூட ஓகே தான் திவினேஷ், ஆனா அந்த 3 பிரைஸ்ல ஏதோ உனக்கு இருக்கு, யாருக்கு டைட்டில் கொடுத்தாலும் ஓகே பண்ணிக்கோ நம்மளுக்கு. அப்ப உனக்கு ஓகே தானம்மா அப்படின்னு என்கிட்ட கேட்டான். எனக்கு ஓகே தான்ப்பா. எனக்கு அதாவது என்ன வச்சே அவன் இது பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஜெயிச்சோம்னாக்கா அம்மா கஷ்டம்லாம் தீந்துரும் அப்படின்ற மாதிரி தான், அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கான் அவன். அதனால நான் என்ன சொன்னேன், அவனுக்கு அந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்ட்டு, டைட்டில் வின் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, 2nd 3rd அந்த 3 பிளேஸ்ல ஏதோ ஒரு இடத்துல நீ இருக்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் தினேஷ். அதனால டைட்டில் கொடுக்கலன்ற வருத்தம் எல்லாம் படக்கூடாது, யார் கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி. அப்ப உனக்கு ஓகே தானம்மான்னு கேட்டாங்க, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிதான் நான் அனுப்பிச்சேன். அது என்ன ஆச்சுனாக்கா, 2nd ரன்னர் ஹேமித்ரானோன்னு அவங்கதான் வின்னர்னு இவன் நினைச்சுக்கிட்டான். அங்க ஸ்டேஜ்ல ஒண்ணுமே பின்னாடி அவன் போட்டோ காமிச்சது கூட அவன் பார்க்கவே இல்ல. போட்டோ வின்னர்னு போட்டோ காமிச்சாங்க பாத்தீங்களா, அது கூட தெரியல, பேக் சைட்ல தான் காமிக்கிறாங்க. அதனால 2nd ரன்னர் அவங்க சொன்னோன்னே புரியல அவனுக்கு, அப்ப வின்னர் ஹேமித்ராக்கா தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்ன பேரு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த விஷயம் அவனுக்கு தெரியாது, ரன்னரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கன்னதெல்லாம் தெரியாது, வின்னர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்கன்னு. 2nd வின்னர்னு சொன்னது இவர் ரன்னர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப 2nd தான் நம்ம, செகண்ட் நானு. அப்ப அவன் சந்தோஷப்பட்டது எதுக்குன்னா, 2nd நம்ம வந்துட்டுமே, அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, 2nd 3rdலயாவது நீ நிப்பன்னு தானே சொன்னாங்க, அவங்க சொன்ன மாதிரி நம்ம 2nd வந்துட்டோம் அப்படின்னு தான் நினைச்சது.